வீட்ல பாண்டியன், கோமதி 2 பேருமே இருக்காங்க. பாண்டியன் வராரு. "என்ன நடந்தது? கோர்ட்ல என்ன சொன்னாங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "ஏங்க, இவன் கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பேச்ச இவன் கேட்கவே இல்ல. கொஞ்சமாவது யோசிடா. வயித்துல குழந்தை இருக்கு. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேங்க. ஆனா அவன் காது குடுத்து கேட்கவே இல்ல தெரியுமா?" அப்படின்னு கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி பாண்டியன் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. பாண்டியன் யோசிக்கிறாரு. "இங்க பாரு கோமதி, நம்மளால முடிஞ்ச எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இதுக்கும் மேல என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். அப்படியே நம்ம அமைதியா தான் இருக்க முடியும்." அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "இல்லங்க, எனக்கு தங்கமயில பார்த்தா நடிக்கிறா மாதிரி தெரியல. உண்மையிலேயே அந்த பொண்ணு பண்ண தப்பு எல்லாமே உணர்ந்து தான் பேசுறா மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "நான் தான் சொல்றேன்ல கோமதி, நடக்கிறது நடக்கட்டும். இனிமே நம்ம கையில எதுவுமே இல்ல." அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அப்படியே உள்ள உட்காந்துட்டுருக்காங்க ராஜி. அங்கேருந்து வராரு கதிர். வந்த உடனே, "இங்க பாரு, எனக்கு எக்ஸாம் இருக்கு. நீ என்ன சென்னைக்கு கூட்டிட்டு போறியா? எப்போ கூட்டிட்டு போற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாரு ராஜி, இந்த வாட்டி என்னால உன் கூட வர முடியாது. எக்ஸாமுக்கு உன்னை நான் கூட்டிட்டு போக முடியாது." அப்படின்னு கதிர் சொல்றாரு. "என்ன கதிர், எதுக்காக நீ இப்படி பண்ற? என்னை விட உனக்கு வேலை தான் முக்கியமா?" அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "இல்ல ராஜி, ஒரு கஸ்டமர் அவங்க எப்பவுமே ரெகுலரா என்ன தான் கூப்பிடுவாங்க. நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். என்னால இந்த வாட்டி உன் கூட வர முடியாது. ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ." அப்படின்னு கதிர் சொல்றாரு. "இங்க பாரு கதிர், இப்பலாம் உன்னோட எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. நீ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நானே போய்க்கிறேன்." அப்படின்னு அப்படியே வெளிய போறாங்க. கதிர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. கண்டிப்பா ராஜியோட அப்பாவ நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும். ராஜி கூட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. மீனா, செந்தில் 2 பேருமே நடந்து வராங்க. வரும்போது மீனா சொல்றாங்க, "இங்க பாருங்க, நாளைக்கு நைட்டு நான் சென்னைக்கு கிளம்புறேன்." "என்னடி திடீர்னு சொல்ற?" அப்படின்னு கேட்குறாரு. "அதை ஏங்க கேட்குறீங்க? எங்க ஆஃபீஸில் எல்லாமே ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி தான் சொல்லுவாங்க. இப்போ தான் ஏதோ ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருக்காங்க. நான் சென்னையில் இருக்க அந்த ஆஃபீஸ்க்கு போகணும். அதனால் எப்போ வருவ?" அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. "ஒரு 5 டேஸ் ஆகுங்க." அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது." அப்படின்னு மனசுலேயே அப்படியே சிரிக்கிறாரு. "என்னங்க, நான் போனோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா உங்களுக்கு?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "ஏய் இருக்காதா பின்ன? உன்னை எனக்கு பிடிக்கும்டி ரொம்ப. அதுக்காக அந்த 5 நாள்." "சரி எங்கே போக போகிறீங்க?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "நான் எங்கே போக போகிறேன்? நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன். குவார்ட்டர்ஸ்லேயே தான் இருப்பேன்." "என்ன குடிக்க போகிறீங்களா?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "நான் என்ன வேணால் பண்ணுவேன். உனக்கு என்ன?" அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. "இங்கே பாருங்க, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இந்த சமைக்கிற வேலை, இந்த டீ போடுற வேலை எதுவுமே அங்கே கிடையாது. அங்கே போனோமா, ஹோட்டலில் ஸ்டே பண்ணோமா, சாப்பிட்டோமா, ஆஃபீஸ் போனோமா, மறுபடியும் ஈவினிங் வந்தோமா, சென்னையை சுற்றி பார்த்தோமா, பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏய் என்னடி?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்லைங்க, உங்களை விட்டு பிரியறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதுக்காக என் மனசில் கற்று நான் சொல்லாமல் இருக்க முடியுமா?" அப்படின்னு மீனா சொல்லிகிட்ருக்காங்க. பாண்டியன், கோமதி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கேருந்து ராஜி வராங்க. "என்னம்மா, நீ காஃபி குடிக்கிறியா?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "இல்ல அத்தை, எனக்கு எதுவும் வேண்டாம்." அப்படின்னு சொல்கிறாங்க. "எனக்கு எக்ஸாம் இருக்குது. நான் வந்து சென்னைக்கு போகணும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிம்மா, எப்போ கதிர் கூட்டிகிட்டு போகிறான்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை, நான் கதிர் கூட போகல. நான் பஸ்ஸில் தான் போகிறேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னம்மா இது பஸ்ஸில் போகிறேன்னு சொல்கிற? டேய் என்னடா, நீ ஏன்டா ராஜியை கூட்டிகிட்டு போக மாட்டேற?" அப்படின்னு பாண்டியன், கோமதி 2 பேருமே கேட்குறாங்க. "இல்லை பரவாயில்ல, நான் தனியாகவே போய்ப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட ராஜு ஆசீர்வாதம் வாங்குறாங்க.